نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا لنبي الله مبعث لنا ملكا نقاتل في سبيل الله صدق الله العظيم. கண்ணியமிக்க பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய இரண்டாவது தராவீஹிலே ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் இந்த இடத்துல விவரிக்க ஆசைப்படுகின்றேன். நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காலத்திற்கு பிறகு பனி இஸ்ராயீல் மக்கள் மீது ஜாலூத் என்ற கொடுங்கோல் அரசன் ஆதிக்கம் புரிந்து வந்தான். பனி இஸ்ராயீலுக்கு சொந்தமான பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டான். அவருடைய குழந்தைகளை சிறைப்பிடித்து கொண்டான். மிக கொடுங்கோலனாக இருந்த அந்த ஜாலூத் பனி இஸ்ராயீல் மீது ஆதிக்கம் செலுத்தி வந்தான். இந்த நேரத்தில் அந்த மக்கள் தங்கள் நபியிடத்திலே வந்து முறையிடுகிறார்கள். நபியே, எங்கள் மீது ஜாலூத் ஆதிக்கம் புரிந்து வருகிறான். நாங்கள் அவனை எதிர்த்து போரிட வேண்டும். எங்கள் நிலங்களை மீட்டெடுக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். எனவே எங்களுக்கு ஒரு அரசனை நியமியுங்கள். எங்களுக்கு ஒரு அரசனை நீங்கள் நியமியுங்கள். அவர் தலைமையில் நாங்கள் ஜாலூத்தை எதிர்த்து போரிட வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். அப்பொழுது நபி சொன்னார், நீங்கள் ஆசை கொள்கிறீர்கள், விருப்பம் தெரிவிக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து கேட்டு அல்லாஹ் அந்த ஜிஹாதை கடமையாக்கிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் ஜாலூத்திடத்தில் போர் புரிவதற்கு தயாராக இல்லாமல் நீங்கள் பின்வாங்கிவிட்டால் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகி விடுவீர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த பனி இஸ்ராயீல் மக்கள் சொன்னார்கள், வமாலனா அல்லா நுகாத்தில ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று ஜாலூத் என்ற கொடுங்கோலனை எதிர்த்து போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஃபக்கத் உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வபுனாயினா, திட்டமாக நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை விட்டும் நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். எங்கள் குழந்தைகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய நிலங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் அவரிடத்தில் எதிர்த்து போராடாமல் நாங்கள் பின்வாங்குவதற்கு என்ன நேர்ந்தது எங்களுக்கு? எனவே நிச்சயமாக நாங்கள் போர் புரிவோம் என்று உறுதியாக அந்த பனி இஸ்ராயீல் மக்கள் நபியிடத்தில் சொல்லுகிறார்கள். நபி துவா செய்தார். அல்லாஹ் சொன்னான், தாலூத் என்பவர் அவர்களுக்கு மன்னராக நியமிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான். நபி சொல்லுகிறார், மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு தாலூத்தை மன்னராக நியமித்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் கது பாசலக்கும் தாலூத்த மலிக்கா, தாலூத்தை அல்லாஹ் மன்னராக நியமித்திருக்கிறான். உடனே பனி இஸ்ராயீல் மக்கள் சொன்னார்கள், அவர் எங்களுக்கு மன்னராக ஆகுவதற்கு என்ன தகுதி பெற்றிருக்கிறார்? ஆட்சி அதிகாரத்தில், செல்வத்தில், வசதியில், செல்வாக்கில், கௌரவத்தில் அவரை காட்டிலும் நாங்கள் மிகைத்திருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், வலிமை பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அவரை எப்படி நாங்கள், அவள் வசதியால் குறைந்தவர், செல்வத்தால் பின்தங்கியவர், எந்த செல்வாக்கும் அற்றவர், அவரை நாங்கள் எப்படி மன்னராக ஏற்று அவர் தலைமையிலே நாங்கள் புறப்பட முடியும் என்று அந்த மக்கள் மறுப்பு தெரிவிக்கின்றனர். அப்பொழுது அந்த நபி அந்த மக்களுக்கு புரிய வைத்தார். இன்னல்லாஹ் இஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் தான் இவரை உங்களுக்கு, தாலூத்தை உங்களுக்கு மன்னராக நியமித்திருக்கிறான், தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் தேர்வு செய்தால் அதில் லட்ச அர்த்தங்கள் அடங்கியிருக்கும், கோடி தத்துவங்கள் பொதிந்திருக்கும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. எனவே அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வஸாதஹு பஸ்தத்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மு, அல்லாஹ் தாலூத்துக்கு கல்வியை கொடுத்திருக்கிறான், கல்வியை அதிகமாக தந்திருக்கிறான்.
உடல் வலிமையும் அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருக்கிறான். கல்வியிலே அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி ஆளுகின்ற நுண்ணறிவு, நிர்வாகத்திறன், கட்டமைக்கிற திறன், வழிநடத்துகிற திறன், இந்த ஞானம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகம் பெற்றிருக்கிறார். உடல் வலிமையும் இருக்கிறது. 3, வல்லாஹு யூத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான். அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவருக்கு ஏன் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாய், எங்களுக்கு ஏன் வழங்கவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட முடியாது. அவன் நாடியோருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான். 4, வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமான மனம் படைத்தவன், விசாலமான மனம் கொண்டவன். அவனுக்கு யாருக்கு வேண்டாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செல்வத்தை கொடுப்பான். செல்வம் ஒரு பொருட்டல்ல, செல்வாக்கு ஒரு பொருட்டல்ல, வசதி என்பது ஒரு பொருட்டல்ல. அல்லாஹ் நாடினால் அவன் நொடி பொழுதிலே, கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்வத்தை, வசதி வாய்ப்பை அல்லாஹ் அவருக்கு வழங்கி விடுவான். அல்லாஹ் வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமான மனம் கொண்டவன் என்று 4 விஷயத்தை அந்த நபி அந்த மக்களுக்கு எடுத்து கூறினார். அதற்கு பிறகு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். சரி, நாங்கள் அவரை மன்னராக ஏற்றுக்கொள்கிறோம். இவர் மன்னர் என்பதற்கு எங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, என்ன அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்டபொழுது, ஐயத்தியக்குமு தாபூத், உங்களிடத்தில் அந்த மரப்பேலை, அந்த தாபூத் என்ற பெட்டி, அந்த பேழை உங்களிடத்திலே வரும். எந்த பேழை மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மற்ற நபிமார்கள் சண்டை சமயத்திலே அந்த மரப்பேழையை முன்னால் வைப்பார்களோ, அல்லாஹ் அதன் பரக்கத்தால் வெற்றியை தருவானோ, அப்படிப்பட்ட அந்த மரப்பேழை உங்களிடத்தில் மீண்டும் கைக்கு வரும் என்று ஜாலூத் பனி இஸ்ராயீல் மீது ஆதிக்கம் செலுத்தி நிலத்தை கைப்பற்றிய பொழுது, குழந்தைகளை அடிமை சிறைப்பிடித்த பொழுது, அவர்கள் பரக்கத்தாக கருதி வந்த, கட்டி பாதுகாத்து வந்த அந்த மரப்பேழையையும் அவன் கடத்தி கொண்டு சென்று விட்டான் ஜாலூத். அந்த மரப்பேழை உங்களுக்கு மீண்டும் கைக்கு வரும். அதுதான் தாலூத்து அரசனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் என்று அந்த நபி சொன்னார். அந்த மரப்பேழையை, அந்த சந்தூக், அந்த தாபூத்தை அந்த ஜாலூத்து கடத்தி கொண்டு சென்று தன் ஊரிலே வைத்து கொண்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தாபூத் அந்த ஊருக்குள் சென்றதும் அல்லாஹ் அந்த பகுதியிலே ஒரு சோதனையை இறக்கினான். ஒரு நோயை அல்லாஹ் ஏற்படுத்தினான். மிக பெரும் பஞ்சத்தை அல்லாஹ் உருவாக்கினான். அதன் காரணத்தினால் 5 ஊர்கள் விரிச்சோடி போன, பாலடைந்து போயின. மிக பெரும் பின்னடைவுக்கு தள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மன்னன் ஜாலூத் 2 மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியிலே அந்த மரப்பேழையை வைத்து ஓட்டிவிட்டான். மலக்குமார்கள் அந்த மாடுகளை ஓட்டி தாலூத்துடைய வீட்டு வாசலில் வந்து நிறுத்தினார்கள். அந்த மரப்பேழை தாலூத்து வீட்டு வாசலிலே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை பனி இஸ்ராயீல் மக்கள் பார்த்ததும் இவர்தான் எங்கள் மன்னர் என்பதை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள், அங்கீகரித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகிற பொழுது அந்த நபி சொன்னார், ஷமூயில் அலைஹிஸ்ஸலாம், நபியின் பெயர் ஷமூயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆற்றை கொண்டு சோதிக்கிறான். நீங்கள் புறப்படுகிற பொழுது இடையிலே ஒரு குறுக்கிய ஆறு ஒன்று வரும்.
அந்த ஆற்றை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிக்க இருக்கிறான். நீங்கள் இந்த ஆற்றிலே தண்ணீரை குடிக்காதீர்கள். யார் அதிலிருந்து தண்ணீரை குடிப்பாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என் கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல என்று ஷமூயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி தாகம் எடுக்கிற பொழுது தன்னுடைய கரத்தால் ஒரு சரங்கை அளவுக்கு தண்ணீர் எடுத்து பருகிக் கொள்ளலாம். அது மட்டும் அனுமதி உண்டு. அதற்கு மேல் அருந்துகிறவர் என் கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லிவிட்டார். குறுக்கே ஆறு வருகிறது. அந்த ஆற்றிலே தண்ணீரை ஒரு கூட்டத்தினர் நபியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு தண்ணீரே குடிக்காமல் தங்களை முழுமையாக பாதுகாத்து கொண்டனர். இன்னொரு பிரிவினர் தண்ணீரில் ஒரு கையளவு மட்டும், ஒரு சரங்கை அளவுக்கு மட்டும் அள்ளி குடித்து கொண்டனர். இன்னொரு கூட்டத்தினர் தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்து கொண்டார்கள். ஆக 3 கூட்டங்களாக பிரிந்தனர். தண்ணீரை அள்ளி அள்ளி குடித்தவர் எங்களால் போர் புரிய வர முடியாது என்று சொல்லி அங்கேயே உட்கார்ந்து கொண்டார்கள், திரும்பி சென்று விட்டனர். தண்ணீரை ஒரு சரங்கு அளவுக்கு குடித்தவர்களும் அறவே தண்ணீரை குடிக்காதவர்களும் நபியுடன் தாலூத் மன்னனுடைய தலைமையிலே ஜாலூத்தை எதிர்த்து போரிடுவதற்கு புறப்படுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இடத்திலே அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து மக்களுடைய ஈமானை அல்லாஹ் சோதித்தான். 3 வகைகளாக மக்கள் பிரிந்தனர். ஒரு வகையினர் நாகிசுல் ஈமான், அல்லாஹுடைய சோதனையிலே அவன் வைத்த பரீட்சையிலே தேர்ச்சி பெறாமல் தோற்று போனவர்கள், பலவீனமான ஈமான் கொண்டவர்கள். இன்னொரு பிரிவினர் காமிலுல் ஈமான், நபியின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒரு சரங்கையளவு மாத்திரமே தண்ணீரை குடித்து கொண்டவர்கள், ஒரு சரங்கைக்கு மேல் தண்ணீரை குடிக்காமல் தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள். காமிலுல் ஈமான், பரிபூர்ணமான ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹுடைய அந்த பரீட்சையில் அல்லாஹ் வைத்த அந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்கள். 3வது பிரிவினர் அறவே தண்ணீரை குடிக்காமல் தங்களை முழுமையாக பாதுகாத்து கொண்டவர்கள். அக்மலுல் ஈமான், பரிபூர்ணமான மிக மிக பரிபூர்ணத்துவம் கொண்ட ஈமான் உடையவர்கள், ஈமானிலே பரிபூர்ணம் கொண்டவர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். எதிரியை போர்க்களத்திலே சந்தித்த பொழுது முதலில் சொன்ன கூட்டம்தான் தண்ணீரை நிறைய குடித்தவர்கள் வராமல் தவிர்த்து கொண்டார்கள். தண்ணீரை சரங்கு அளவுக்கு குடித்தவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அச்சம், எங்கே நாம் குறைவாக இருக்கின்றோம், இவர்கள் அதிகமான கூட்டம் உள்ளவராக இருக்கிறார்கள், போர்க்களத்தில் எப்படி வெற்றி பெறப் போகிறோம் என்று கொஞ்சம் தயங்கினார்கள். தாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறோம் என்கின்ற கவலை கொண்டார்கள். அந்த தருணத்தில் அக்மலுல் ஈமான், ஈமானிலே பரிபூர்ணமாக இருந்தவர்கள், மிக பரிபூர்ணத்துவத்தை கொண்டவர்கள், அந்த பிரிவினர் சொன்னார்கள், கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின் கலபத் ஃபேத்தன் கசீரத்தும் பீசினில்லா, எத்தனையோ சிறு படைகள் பெரும்படைகளை அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு வென்றிருக்கிறது, வெற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி, பிறகு அவர்கள் பனி இஸ்ராயீல் மக்கள் போர்க்களத்திலே ஜாலூத்தை எதிர்கொண்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா அஃப்ரி அலைனா சப்ரம் வசபித் அக்தாமனா வன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா, எங்கள் ரப்பே, எங்கள் இரட்சகா, அஃப்ரி அலைனா சப்ரன், எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, சபித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, வன்சுருனா அல் கௌமில் காஃபிரீன், நிராகரிக்கிற சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தல்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் உடைய பிரார்த்தனையின் பரக்கத்தாலே ஹஸமூஹும் பிஇذனில்லா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு பனி இஸ்ராயீல் மக்கள் ஜாலூத்தினுடைய படையை தோற்கடித்தார்கள், வெற்றி கொண்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது.
எனவே வெற்றி தோல்வி என்பது இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பலத்தை கொண்டோ அதிக எண்ணிக்கையை கொண்டோ அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று தகுதி என்பது இருக்கிறது பணத்தை கொண்டோ பதவியை கொண்டோ செல்வத்தை கொண்டோ செல்வாக்கை கொண்டோ அல்ல, கல்வியை கொண்டும் அறிவாற்றலை கொண்டும் சிந்தனையை கொண்டும் தேர்ச்சியை கொண்டும் திறனை கொண்டும் மாத்திரமே இருக்கிறது என்பதையும், உடல் வலிமையும் உடல் நலமும் மிக முக்கியம் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நாம் அதை பேணி பாதுகாப்போமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.